புலந்தும் புலரா புதுவிடியல் பொழுதில் முதியோர் இல்ல வாசல் ஒன்று மலர் மாலைகளும் மலர் கொத்துகளுமாய் எண்ணி வரவேற்க, குழி விழுந்த கன்னங்களும் கூன் விழுந்த முதுகுமாய் பொக்கை வாய் சிரிப்போடு தடுமாறி நடந்து என் கரம் பற்றிய முதியவர் முகம் கண்டு மூர்ச்சையிட்டு போனேன் நான். ஏனென்று வினவிய என் உதவியாளருக்கு எப்படி நான் கூற அவர் என் ஆசிரியர் என்று? என் 8வது வயதில் பட்டாசு ஆலை பதம் பார்த்து என் கரங்களுக்கு எண்ணெழுத்து கற்றுத்தந்தவர். பட்டினியோடு பள்ளி வந்த என் பசியாற்றிட பல நாட்கள் அன்னமிட்டவர். முட்டாளென்று மூலையிலே ஒதுக்கப்பட்ட என்னை முதல் மாணவனாக்கி முகவரி தந்திட்டவர். முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்த என்னை முதற்புள்ளியாக்கி முழுதாய் கோலமிட்டவர். கல்வி வாசம் காணா என்னை கலெக்டராக்கி கனவு கண்டவர். இப்போதோ வாரிசுகளை வாழ வைத்து வழிதெரியா வயதில் வீணான உறவென்று வீதியிலே விடப்பட்ட நிலையிலும் முதியோர் இல்ல வாசல் நின்று பெருமிதத்துடன் கூறினார், என் மாணவன் கலெக்டர் ஆகிவிட்டான் என்று.